நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செய்தியாளர்கள் சுரேஷ், வில்லியம் வழங்கிய தகவல்கள் இவை. மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதி கனமழை வெளுத்து வாங்கியது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி அவலாஞ்சியில் 34 சென்டிமீட்டர் மழையும், மேல் பவானியில் 22 சென்டிமீட்டர் மழையும் கொட்டி தீர்த்த நிலையில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இருவயல், குணில்வயல் கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளில் தத்தளித்த பொதுமக்களை தீயணைப்பு மீட்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். மழை பாதிப்பு குறித்து கூடலூரைச் சேர்ந்த சாதிக் மற்றும் செல்வன் கூறுகையில், இந்த முதியோர் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் இந்த மலைக்கு எல்லாம் கிராக் விட்டு எல்லாம் மனம் இல்லாமல் போய் மக்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்குது. பின்னாடி பார்த்தா 10 வீடு மலையில் இழுத்துட்டு போயிடுச்சு. மழை பெய்யும் போது என் வீட்டு பக்கம் எல்லாரும் குடியிருப்பு பகுதியில் ஏறி இருந்தது. நாங்கள் அரசாங்கத்தில் பல முறை மனு கொடுத்தோம். இதுவரை யாருமே அதுக்கு தகுந்த ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் உதகை, மஞ்சூர், தேவாலா, கூடலூர் ஆகிய 4 இடங்களில் பேரிடர் மீட்பு படையின் குழுவினர் முகாமிட்டுள்ளனர். இதுகுறித்து கூடலூர் தீயணைப்புத்துறை அதிகாரி மார்டினிடம் பேசினோம். 24 மணி நேரமும் எங்களுடைய குழுவினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். எந்த விதமான ஆபத்து ஏற்பட்டாலும் உடனடியாக சென்று பணியாற்ற நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். இதேபோல கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழையால் கபினி, KRS அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 40,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனிடையே ஜூலை 19 வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. தற்பொழுது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தற்போது அனைத்து துறை அதிகாரிகளும் மீட்பு பணிக்காக தயாராக உள்ளனர். ரஞ்சித். நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.